இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறார். கோடிக்கணக்கிலே இலட்சக்கணக்கிலே பணம் இருக்கிறது. ஆனால் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. செல்வந்தர்களே, உலகத்தில் பணம் என்பது தற்காலிகமானது. இன்று நம் கையிலே இருக்கும், நாளை மற்றவர் கையில் சென்றுவிடும். அல்லாஹ் தந்த பணத்தை நாம் அவனுக்காக வேண்டி கொடுப்போம், அவனுக்காக வேண்டி சதக்கா செய்வோம், அவனுக்காக வேண்டி நாம் ஜக்காத்து கொடுப்போம். ஏழை எளியோர்கள் எவ்வளவு கஷ்டத்திலே இருக்கிறார்கள். தன் தேவையை கேட்காமல் மனதிலே கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீர் வடித்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். பணத்தை அல்லாஹ் தந்து அதை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் நமக்கு பணத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் நாம் அவர்களுக்கும் கொடுப்போம், அவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம். அவர்களுடைய ஒவ்வொரு அமலும் நமக்கு நன்மைகளாக மாறிவிடும். நாம் கொடுக்கக்கூடிய பணத்தின் மூலமாக அவர் உண்பார், உடுப்பார், அவர் தேவையை என்னென்ன தேவை இருக்கிறதோ அவைகளை அவர் செய்து கொள்வார். அந்த தேவைகள் அனைத்தும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நமக்கு வந்து சேரும். அது மாத்திரமல்ல, நாம் கொடுத்த பணத்தை கொண்டு அவர் உலகத்திலே என்னென்ன அமல்கள் செய்வார்களோ அந்த அமல்கள் நமது கபருக்கும் வந்து சேரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் செல்லுந்தர்களே, பணம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நமது பணத்தை நாம் கொடுப்போம். அல்லாஹ் நமக்கு ஈருலகத்திலும் வெற்றியை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.